வணக்கம் நண்பர்களே. 8வது ஊதிய குழு டிஎஸ்பி நிலை அதிகாரிகளின் சம்பளம் எவ்வளவு உயரும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் 8வது ஊதிய குழு தொடர்பான அறிவிப்புகளை ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். சுமார் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அமைக்கப்படும் இந்த ஊதிய குழு அரசு ஊழியர்களின் சம்பளம், கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியத்தை மறுசீரமைக்கிறது. இதற்கு முன்பு 7வது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது அடுத்த கட்ட மாற்றத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்து உள்ளது. தற்போது டிஎஸ்பி துணை காவல் கண்காணிப்பாளர் நிலை அதிகாரிகள் பே மேட்ரிக்ஸ் லெவல் 9 உள்ளனர். 7வது ஊதிய குழுவின்படி இவர்களின் அடிப்படை சம்பளம் மாதத்திற்கு 53,100 ஆகும். இதற்கு மேலாக அகவிலைப்படி டிஏ, வீட்டு வாடகை, கொடுப்பனவு, HRA, பயணப்படி உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளும் சேர்க்கப்படுவதால் மொத்த வருமானம் மேலும் அதிகமாகிறது. 8வது ஊதிய குழுவில் சம்பள உயர்வு முக்கியமாக ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் இருக்கும். இது 1.86 முதல் 3 வரை இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் சுமார் 2.86 இருக்கும் என்றே பல நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த கணக்கீட்டின்படி தற்போதைய 53,100 அடிப்படை சம்பளம் சுமார் 1,51,866 வரை உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறது. இது அடிப்படை சம்பளம் உயர்வு மட்டுமே என்பதால் டிஏ, HRA மற்றும் பிற கொடுப்பனவுகள் சேர்க்கப்பட்ட பிறகு டிஎஸ்பி அதிகாரிகளின் மொத்த மாத சம்பளம் இன்னும் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இதனால் டிஎஸ்பி போன்ற பதவிகள் மேலும் கவர்ச்சிகரமானதாக மாறும். இந்த நிலைக்கு வர மாநில பொது சேவை ஆணையம் அல்லது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வுகள் மூலம் தேர்ச்சி பெற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.